ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு பெரிய உலக அரசியல் சம்பவத்தை ரொம்ப சிம்பிளா பார்க்கலாமா? ஆகஸ்ட் 27, 2025 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. இந்தியாவிலிருந்து வர பொருட்களுக்கு 50% வரின்னு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. சைனாக்கு 30%, வியட்நாமுக்கு 20%, பங்களாதேஷ், ஜார்டன், கம்போடியா போன்ற சில நாடுகளுக்கு 19 to 20%. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் 50%. இதுதான் எல்லாத்தையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சரி, அதனால என்ன பாதிப்புன்னு தானே கேட்குறீங்க? திருப்பூர் டெக்ஸ்டைல் ஃபேக்டரிஸ், சூரத் டைமண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆம்பூர் வேலூர் லெதர் ப்ரொடக்ஷன் லைன்ஸ், அப்புறம் கார் ஆட்டோ பார்ட் ஃபேக்டரிஸ், இவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய சவால். ஏன்னா இந்த துறைகள் மட்டும் வருஷத்துக்கு $40 பில்லியனுக்கும் மேல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. சரி, அதுக்கு இந்தியாவை மட்டும் எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில், இந்தியா மலிவான ரஷ்ய எண்ணெய் வாங்கி உலக சந்தையில ஒரு பெரிய காம்படிட்டரா மாறுறாங்கன்னு, இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனாலதான் ரஷ்யா இன்னமும் உக்ரைன்ல வார கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுது. சரி, இதனால பாதிப்பு யாருக்கு? இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, மக்களுக்கும் நேரடியான தாக்கம் தான். திருப்பூர் கார்மெண்ட் ஒர்க்கர்ஸ்ல இருந்து சூரத்ல டைமண்ட் பாலிஷ் பண்ற தொழிலாளிகள் வரைக்கும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் அமெரிக்க எக்ஸ்போர்ட்ஸ் நம்பி தான் வாழ்றாங்க. சரி, இதுக்கு இந்தியாவோட பதில் தான் என்ன? இந்தியா இதுக்கு ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா இப்போ ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் உள்ளிட்ட 40+ கண்ட்ரிஸோட ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு. அதோட ஆத்ம நிர்பார் பாரத் செல்ஃப் ரிலையன்ஸையும் வலுப்படுத்தி இருக்கோம். இன்னும் கிளியரா சொல்ல போனா, இந்தியா இஸ் தி வேர்ல்ட்ஸ் 4th largest economy. ரொம்பவும் வேகமா வளர்ந்துட்டு வர நாடு. ஷார்ட் டேர்ம்ல பாதிப்பு இருந்தாலும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியாவை இன்னும் புதுமையாகவும் பல்வேறு சந்தைகள்ல வலுவாகவும் தள்ளும்னு நம்புறாங்க. சாதாரண மக்களான நம்ம இதை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இது நமக்கு ஒரு சேலஞ்ச், அட் தி சேம் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சா சில வேலைகள் பாதிக்கப்படும் தான், ஆமா உண்மை. ஆனா அதே சமயம் நியூ மார்க்கெட்ஸ் அண்ட் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தா புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும் தானே. இப்ப கொஸ்டின் என்னன்னா, இந்த செட்பேக் கம்பேக் ஆகுமா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அமெரிக்காவோட பிரஷர் டாக்டிக்ஸா இல்ல இந்தியா இன்னும் வலுவாக மாறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா? கமெண்ட் பிலோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ். ஜெய் ஹிந்த்.